ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, ஆட்டு மந்த மாதிரி பின்னாடியே போகாதீங்கடா அப்படின்னு. ஆடுகளுக்கு மூளை இல்லைங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் யாரும் அப்படி சொல்றதுக்கு கொஞ்சமாவது யோசிப்பாங்க. தன்னோட ஓனரை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே இந்த ஆடுகள் தான். இந்த படத்தோட பேர் வந்து ஷீப் டிடெக்டிவ். இதுவரையும் பார்த்த படங்கள்ல ரொம்பவே வித்தியாசமான ஒரு படம் தான் இதை சொல்லணும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வாய்ஸ் ஓவர். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள. இவரோட பேர் தான் ஜார்ஜ். இவர் யாருக்கோ ரெபேக்கான்னு ஒருத்தவங்களுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்க ஆடுகளை பத்தி, அவர் சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் பத்தி அந்த லெட்டர்ல ரொம்ப சந்தோஷமா எழுதிட்டு இருக்கும் போலயே ஒரு குட்டி ஆடு அவரோட வேன்குள்ள எட்டி பாக்குது. இந்த வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போறாரு. அப்பதான் சொல்றாரு, போன லெட்டர்ல நீ கேட்டிருந்த எனக்கு பிடிச்ச ஆடுகள்ல எந்த ஆடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு இங்க இருக்கிற எல்லா ஆடுகளையுமே பிடிக்கும், அதனாலதான் எல்லா ஆடுகளுக்கும் ஒரு ஒரு பேர் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆடா நம்ம கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ட்வின் ஆடை காமிக்கிறாரு. அந்த 2 ஆடு எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருக்கு. ரோனி, ரிஞ்ச் இந்த ஆடுகளோட பேரு. அடுத்து ஒரு வயசான ஆடு, இதோட பேரு ரிச்ஃபீல்ட். அடுத்து புசு புசுன்னு இருக்கிற ஒரு ஆடு, இதோட பேரு கிளவுட். ஜோரான்னு சொல்லி ஒரு குட்டி ஆர்வக்கொளர் ஆடு. மாப்பி, அவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப பொறுமையான ஆடு. அப்புறம் உல்லைஸ். ஏன் இவனுக்கு இந்த பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா, அவனோட உள்ள வந்து அவனை கண்ணையே மறைச்சிருச்சு. இதுக்கு மேல என்ன பேர் வைக்கிறதுனே எனக்கு தெரியல. எல்லா ஆடுகளும் பிடிக்கும்னு சொன்னேன், அதுலயே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான 2 ஆடு இருக்கு. ஒன்னு வந்து செபாஸ்டியன், இன்னொன்னு வந்து லில்லி. செபாஸ்டியன் வந்து என்ன மாதிரி எப்பயுமே தனிமையில இருக்கிற விரும்புவான். ஆனா லில்லி அப்படி கிடையாது, ரொம்பவே புத்திசாலியான ஆடு, ரொம்பவே ஸ்மார்ட்டும் கூட. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய சந்தோஷங்கிறது அன்பான ஆடுகளை பாத்துக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் அந்த பொண்ணுக்கு எழுதி முடிக்கிறாரு. காலையில எந்திரிச்சதுல இருந்து என்னென்ன வேலை எல்லாம் பாக்குறாருன்றதான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆடுகளுக்கு ஒரு சில நோயெல்லாம் இருக்குமா, அது கார்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு மருந்தையும் கலந்து கொடுக்குறாரு. இப்படித்தான் இவரோட லைஃப் இங்க தனிமையிலே போயிட்டு இருக்கு. இவர் கூட இந்த ஆடுகள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இவருக்கு இந்த டிடெக்டிவ் கதைகள்லாம் ரொம்ப பிடிக்குமா, அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பாரு. அவர் மட்டும் படிக்கிறது இல்லாம அந்த ஆடுகளுக்கும் அதை படிச்சு சொல்லிட்டு இருப்பாரு. ஆடுகளுமே அந்த கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருக்குங்க. சரி, மிச்சதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்பதான் அந்த ஆடுகள் டக்குன்னு பேச ஆரம்பிக்குது. என்னடா இவரு புக்கை வந்து எடுத்துட்டு போயிட்டாரு, நம்மளுக்கு எப்படி அந்த கதையோட கிளைமேக்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு ஆடும் இவன் தான் வந்து கொலகாரனா இருப்பான், அவன் தான் கொலகாரனா இருப்பான்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா லில்லி மட்டும் கரெக்டா அந்த கதையோட கொலகாரன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடுறா. அதை வந்து எல்லார்கிட்டையும் சொன்னா, நாளைக்கு நம்மளோட ஜார்ஜ் சொல்லும் போதுல நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவரும் நாளைக்கு அந்த கதையை சொல்றாரு. கரெக்டா லில்லி சொன்ன அதே ஆளுதான் இந்த உண்மையான கொலகாரனா இருந்திருப்பான். அதனாலதான் லில்லியை வந்து எல்லாரும் ரொம்பவே நம்புறாங்க, இருக்கிறதுலே புத்திசாலியான ஆடு அப்படின்னு. இருக்கையிலே 3 குட்டி ஆடுங்க, ரொம்பவே துள்ளி குதிச்சு ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா ஓடிட்டு இருப்பாங்க. எப்பயுமே ஆடுகள்னாலே முக்காவாசி வெயில் காலத்துலதான் பிறந்திருப்பாங்க. அவங்கதான் ஆட்டு மந்தைகளோட இருப்பாங்க. சப்போஸ் அது வந்து குளிர்காலத்துல பிறந்த ஆடுகளா இருந்தா மந்தைக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இந்த ஆடு இருக்கு அப்படி சொல்லி. இருக்கிறதுல ரொம்ப குட்டியான ஆடு, பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனாலயே கூட்டத்துல யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த குட்டி ஆடும் வேகமா ஓடி போய் ஜார்ஜ் கிட்ட போயிடுச்சு. அவரும் அவர் டப்பால இருந்து பால் எடுத்து குடுக்குறாரு. இந்த பிரவுன் கலர்ல இருக்கிறத கேட்கிற ஆடுன்னு வச்சுக்கோ. அந்த கேள்வி கேட்கிற ஆடு என்ன செய்யுதுன்னா, எதுக்கு வந்து ஜார்ஜ் வந்து அந்த குட்டி ஆடை எப்பயுமே தூக்கி வச்சு ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாருன்னு கேட்டு. லில்லி சொல்றா, எப்பயுமே வந்து ஜார்ஜுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது, நமக்கு மட்டும்தான் இதை பத்தி தெரியும், அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த ஊர்ல இருக்க எல்லாரையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கேலப்புங்கிறவன் இவன் தான். இவனும் ஒரு ஆடு மேய்ப்பாளர் தான். ஆனா இவனை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் ஹேமன் ஒருத்தன், அவன் வந்து ஆடுகளை பிடிச்சு வெட்டுறவன், அவனே எனக்கு பிடிக்காது. அப்புறம் பெத், இவளுக்கு சுத்தமா என்ன பிடிக்காது, இந்த ஊர்லயே ஒரே ஹோட்டல் இவளோட தான். அப்புறம் டிம்னு ஒருத்தர், ஊருக்கு இருக்கிற ஒரே போலீஸ் இவர் தான், கொஞ்சம் முட்டா பையன். அப்புறம் சர்ச்சில் இருக்க ஃபாதர், கடவுளோட தூதுவனே இவர் தான் நினைக்கிறாரு. ஆனா எனக்கும் அவருக்கும் முடிக்கவே முடியாத ஒரு கணக்கு இருக்கு, அதை கண்டிப்பா நான் முடிச்சு வச்சிருவேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள வராரு. நேரா, என்னப்பா ஆண்டவரை பார்க்க வந்தியான்னு கேட்டா, ஆண்டவரை நம்ம பார்க்க தேவையில்ல, அவர் தூண்லயே இருப்பாரு துரும்லயே இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கட்டு பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு ஜார்ஜ். இவங்க எல்லாருமே உன்னை பாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, வேமா ஊருக்கு வா ரெபேக்கா அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி முடிக்கிறாரு. அப்புறம் அந்த செபாஸ்டியன் ஆடை பத்தி இன்னொரு ஆடு சொல்லுது, இவன் கூட்டத்தோடயே இருக்க மாட்டேங்கிறான், எப்ப பார்த்தாலும் ஊருக்குள்ள ஓடி போயிடுறான், அந்த ஜார்ஜ் இவனை எங்க இருந்து கூட்டு வந்தாருன்னே தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப லில்லி சொல்றா, அவனும் நம்ம கூட்டத்துல ஒரு ஆள் தான், அவனுக்கு நம்ம மேல பாசம் இல்லைனாலும் நமக்கு அவன் மேல பாசம் இருக்கு. செபாஸ்டியனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கல இந்த பக்கம் கேலபிள் வரான். அவன் வந்து உள்ள வரவான்னு கேட்டா அவர் வேணான்றாரு. ஆனாலும் இவன் உள்ள போய் அவர்கிட்ட பேச போயிடுறான். அந்த பக்கம் எல்லாரும் அவனே வியந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எதுக்கு இவன் அடிக்கடி
இங்க வர்றான்னு கேட்டா அப்பதான் சொல்றாங்க, இவனோட ஆடுகளோட நம்மளையும் சேர்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் ஜாலியா இன்னும் பல ஆடுகளோட சேர்ந்து மேயலாம் அப்படின்னு இந்த ஆடுகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஜார்ஜ் வந்து கத்தி அவனை வெளியே அனுப்பி விட்டுறாரு. அப்ப இந்த வட்டமும் இந்த விஷயம் நடக்காது அப்படி சொல்லி இந்த ஆடுகள் எல்லாம் சோகமாயிருதுங்க. சோகமானோடனே எல்லா ஆடும் மொத்தமா நிக்குதுங்க. நம்ம இதை வந்து மறந்துடலாம், 1 2 3 சொல்றதுக்குள்ள நம்ம மறந்துடணும் அப்படின்னு சொன்னா கேள்வி கேட்கிற ஆடு கேக்குது, நம்ம வந்து மறந்துடலாம் ஆனா மாப்பிள்ளால மறக்க முடியாதுன்னு சொன்னா அது அவனோட ஞாபக சக்தி, நாங்க மறந்து போனதுக்கு அப்புறம் இதை பத்தி நீ எங்களுக்கு ஞாபகப்படுத்தாம இருன்னு சொல்லி மாப்பிள்கிட்ட சொன்னா அவனும் சரின்னு சொல்லிட்டான். அப்புறம் 1 2 3ன்னு சொல்லி நாங்க மறந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு அது வேலையை பார்க்க போயிடுச்சுங்க. மறுபடியும் அங்க லெட்டர்லாம் கலெக்ட் பண்ற அந்த லேடி வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்தா அவங்க கேக்குறாங்க, ஜார்ஜ் யாருக்கு லெட்டர் எழுதுறான்னு கேட்டா அதெல்லாம் தெரியல, கொஞ்ச நாளாவே 2 பேரும் மாத்தி லெட்டர் எழுதிக்கிறாங்க, அதுவும் பாருங்களே ரோஸ் டிண்டட்ல லெட்டர் எழுதுறாங்க, அப்பனா இது லவ் லெட்டரா தான் இருக்கணும், அவருக்குள்ளேயே ஏதோ ஒரு ரொமான்டிக் ஓடுது போலன்னு பேசையும் இவங்களுக்கு பொறாம ஏன் தெரியல, ஒருவேளை ஜார்ஜ் அவங்க வந்து மறைமுகமா லவ் பண்றாங்க போல. அந்த லெட்டர் எடுத்துட்டு அவங்க வெளியே போகும்போதுல டக்குன்னு அந்த லேடிக்கே தெரியாம இந்த ஹோட்டல் லேடி அதை திருடிடுது. அப்பதான் அந்த ஊருக்கே சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் ஊருக்குள்ள வரான். இவன் வந்து ஒரு ரிப்போர்ட்டரா, இந்த ஊர்ல டென்ரூஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு சொன்னாங்க, அதை நான் கொஞ்சம் எழுதுனா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொன்னா சரி வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டு போறாங்க. சரி ஏதோ பிரம்மாண்டமா பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இடத்துல சின்னதா ஒரு ஷெட்டை போட்டு ஒரு 4 புக்கு 4 டாய்ஸை வச்சு வச்சிருக்காங்க. இதுவா, இதை பார்த்து நான் எப்படி ப்ரமோஷன் வாங்குறது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கும்போது இதுக்காக நீங்க $10 கொடுக்கணும்னு சொல்றான். வேற வழியில கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொடுத்துட்டு கிளம்பிட்டான். அப்புறம் நைட் ஆகுது. எப்பயுமே ஜார்ஜ் எல்லா ஆடுகளுக்கும் கதை சொல்லுவாங்க போல, வரதுக்காக வெயிட் பண்ணா ஜார்ஜ் வரவே இல்லை. சரி ஓகே இன்னைக்கு நானே உங்களுக்கு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த வயசான ஆடுதான் கதையை சொல்லுது. நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் புல்லு காயும் போது மலை மேல டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க, அதனால அந்த மேகத்துல இருந்து தண்ணீர் துளி எல்லாம் வந்து நம்மள வந்து செழிப்பா வச்சுக்கும், எல்லா ஆடுகளுமே ஒரு நாள் மேகமா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஆடுகள் எல்லாமே நம்புதுங்க. இவங்கெல்லாம் செத்து போயிருவாங்கிறது உங்களுக்கு தெரியாது. திடீர்னு அங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த ஆடுகள்லாம் தூங்கிருச்சுங்க. நைட்டு பார்த்தா அந்த கறி வெட்டுறவன் அந்த ஹோட்டல் லேடி எல்லாரையுமே அப்படியே காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ரிப்போர்ட்டரும் அந்த ஊரை விட்டு போறான். திடீர்னு ஏதோ ஒன்ன பார்த்துட்டு திரும்பி ஊருக்குள்ளேயே வந்துட்டான். மறுபடியும் இடி இடிச்சதுல மாப்பி முழிச்சு பார்த்தா செபாஸ்டின் நிக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு மறுபடியும் தூங்கிடுது. அப்புறம் மறுநாள் காலையில ஆகுது. எப்பயுமே ஜார்ஜ் வந்து சீக்கிரமா வந்துருவாரு, எங்க அவரை காணோம்னு சொல்லிட்டு லில்லி போயிருந்திருப்பா, அடுத்து மாப்பி போயிருப்பான். போய் பார்த்தா அவர் அங்க அப்படியே விழுந்து கிடக்குறாரு. அதை பார்த்துட்டு லில்லி என்ன நினைக்கிறா, அவர் நம்ம கூட விளையாடுறாரு, கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு வந்துருவாருன்னு பார்த்தா மாப்பிக்கு தான் எல்லாமே தெரியும்ல, போய் பக்கத்துல தொட்டு பார்த்தா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுது. எப்படி அவர் இறந்து போலாம், இது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி லில்லி சொல்லிட்டு இருக்கு. உடனே எல்லா ஆடுகளையும் கூப்பிட்டு வச்சு லில்லி சொல்றா, இந்த மாதிரி ஜார்ஜ் இறந்து போயிட்டாரு, இனிமே நம்மளை பாத்துக்கிறதுக்கு புதுசா ஒரு ஆள் தான் வரப்போறாங்க, நம்மளால இந்த கஷ்டத்தை வந்து தாங்கிக்கவே முடியாது, அவர் நம்மளை வந்து ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாரு, அப்ப நம்மளும் செத்து போயிருவோமான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது, நம்மள மேகங்களா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே இப்ப நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு எல்லா ஆடுகளும் கேட்டா அப்பதான் லில்லி சொல்றா, நம்ம வந்து 3 சொல்லி எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படின்னு சொல்றா. 1 2ன்னு சொல்லும் போலே செபாஸ்டின் அங்க இருந்து வந்துருச்சு. சொல்லால எப்படி வந்து அவரை மறக்க முடியுது, அவர் உங்க எல்லாத்துக்கும் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சாரு, மத்த முதலாளிகள்லாம் வந்து வேற மாதிரி நடத்தும் போது அவர்கிட்ட ஆடுகளை உள்காக மட்டும்தான் அவர் வளர்த்தாரு, வேற எதுக்காகவும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒருத்தரை நன்றியே இல்லாம இப்படி மறக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி செபாஸ்டின் லில்லிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. கேள்வி கேட்கிற ஆடு பேர் வந்து ஜோரா. ஜோரா கேக்குது, இந்த மனுஷங்க எல்லாம் எப்படி இங்க வந்தாங்க, அவர் எப்படி வெளியே வந்து விழுந்து கிடந்தாரு, ஒருவேளை அவரை யாராவது கொலை பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி, அவரை யாரும் கொலை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு லில்லி சொல்றா. எப்படி நீ கொலை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்ற, அவர் சொல்ற எல்லா கதைகள்லுமே இறந்து போனவங்க கொலை செய்யப்பட்டவங்க தானே அப்படின்னு சொல்லும் போலதான் இப்படி ஒரு கோணத்திலே நம்ம யோசிச்சு பார்க்கணும்னு லில்லிக்கு தோணுது. இவங்க இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருந்தே போலீஸ் வந்துட்டான். டிம் வந்து நீங்க எப்படி இவரை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கேட்டேன். நான் அவர்கிட்ட ஒரு இதுல கையெழுத்து வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு கார்ல பார்த்தா அந்த கறி வெட்டுறவன் இருக்கான். இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு கேட்டா அவனுக்கு இந்த ஆடுக மேலாம் ஒரு கண்ணு, அவர் இறந்து போனனால வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே. இந்த பக்கம் லில்லி என்ன சொல்லுதுன்னா, நம்ம போய் ஃபர்ஸ்ட் கேரவனை போய் பார்க்கலாம், அப்பனா தான் இது வந்து கொலையா இல்ல தற்கொலையா நமக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு லில்லியும் மாப்பியும் போறாங்க. எட்டி பார்த்தாதான் தெரியுது அங்க 2 ஒயின் கிளாஸ் குடிச்சிட்டு வச்சிருக்கையும் ஒருவேளை அவர் கூட வேற யாராவது இருந்திருக்கலாம். இந்த பக்கம் பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர் வரான் அந்த இடத்துக்கு. அந்த ரிப்போர்ட்டர் வந்தோடனே எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறான். எதுக்கு இங்க போட்டோ எடுக்கிறீங்கன்னு கேட்டா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தானே, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் எதுவும் கிடைக்காது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி டீம் கூப்பிட்டா இல்ல எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாத்தீங்க ரைட்டு, அவரோட கேரவன்குள்ள செக் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்டா அவன் அதை யோசிக்கவே இல்லை இந்த டீம். சரி ஓகேன்னு போய் டைரக்டா கதவுல கை வைக்கலான்னு போனா எங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா, இதுவுமே ஒரு எவிடன்ஸ் தான் சொல்லி இவன் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே உள்ள வந்து பார்த்தா பாட்டில் 2 கிளாஸ் இருக்கு. அப்ப பாருங்க அவர் கூட கடைசி யாரோ
யாரும் இருக்காங்க, கண்டிப்பா இது கொலை தான் சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டர் தான் அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொலை கொலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் ஆனா டிம் இதை நம்புற மாதிரியே இல்ல. இதுக்கு மேல எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ இங்க இருந்து கிளம்பு, இது ஒன்னும் கொலை கிடையாது, இது ஜஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் டிம் சொல்லையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அங்க இருந்து கிளம்பிட்டான். இவன் சொல்றதை கேட்காம கேரவனை எட்டி பார்த்துட்டு லில்லி இங்க வந்து சொல்லுது, ஆமா அது வந்து கொலை தான். ஏன் அந்த போலீஸ்காரன் கொலைன்னு சொன்னானா அப்படின்னு செபாஸ்டியன் கேட்டா. இல்ல அந்த போலீஸ் சொல்லல, அவனுக்கு அறிவு இல்ல, பட் ஆனா இது கொலை தான் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி லில்லி சொல்லுது. இந்த கேஸை வந்து கண்டிப்பா நம்ம தான் யாராவது கண்டுபிடிக்கணும், அவர் நம்மளுக்கு சாப்பாடு போட்டாரு, அவர் நம்ம ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாரு, அவருக்கு நம்ம இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு லில்லி பேசுது. உடனே செபாஸ்டியன் சொல்லுது, நீங்கெல்லாம் ஒன்றும் மனுஷங்க கிடையாது, அந்த விஷயத்த மனுஷங்க பாத்துக்குவாங்க, நீங்கெல்லாம் வெறும் ஆடுகள் மட்டும்தான், ஆட்டு மூளைன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு மனுஷங்க அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு புத்தி கிடையாது, புள்ள மேய்றதையும் தூங்குறதையும் தவிர ஏதாவது யாருக்காவது தெரியுமா, வெளி உலகம் எப்படி இருக்குமாவது தெரியுமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ற, அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு செபாஸ்டியன் சொன்னா. இல்ல நாங்க எல்லாத்தையுமே பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஏதாவது தடயம் இருக்கான்னு தேடுங்கன்னு சொல்லி எல்லா ஆடுகளையும் சேர்ந்து தடயத்தை தேட சொன்னா. அங்க இருக்க தடயத்தை அழிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. நான் யாரையுமே தடயத்தை அழிக்க சொல்லல, தேடத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லுது. அந்நேரம்னு பார்த்து அங்க இருந்து ஒரு மணி அடிக்கையும், என்ன 2 நாளைக்கு முன்னாடி தான் அடிச்சாங்க, மறுபடியும் எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. உடனே செபாஸ்டியன் சொல்லுது, மனுஷங்க யாராவது இறந்து போயிட்டா சர்ச்சில் வச்சு எல்லாரும் பேசுவாங்க, அதுக்காக தான், அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயே ஆகணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செபாஸ்டியன் தான் கூட்டிட்டு போகுது. நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. புல்லெல்லாம் முடிஞ்சு ரோடு வரும்ல, அதை பார்த்தோன்னே செபாஸ்டியன் ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடுச்சு. பட் ஆனால் அந்த மாப்பியும் லில்லியும் மட்டும் அங்கே நின்றுட்டு, ஐயோ இது எவ்வளோ தூரத்தில் இருக்கு, இது வரைக்கும் இப்படி ஒரு இடத்தையே பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு அங்கேயே நிற்கிதுங்க பயந்துட்டு. அந்நேரம் பார்த்தா குட்டியா ஒரு கோழி அங்கிட்டு கிராஸ் பண்ணி போகுது. இந்த கோழிக்கு இருக்கிற தைரியம் கூட நமக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலான்னு மாப்பி சொல்லியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடி எடுத்து வச்சு எப்படியோ அந்த ரோட்டையும் கிராஸ் பண்ணி அங்க சர்ச் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க போனா டிம் வந்து எல்லா ஊர்க்காரங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்மளோட ஜார்ஜ் இறந்து போயிட்டாரு, அது ஒரு கொலை அப்படின்னு சொன்னா, என்னது கொலையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ இவ்வளவு நேரம் யாருக்கும் தெரியாதா, நான் சொல்லிட்டேனா அப்படின்னு டிம் இன்னும் அவன் முட்டாள்தனத்தை காமிச்சிட்டே இருக்கான். சரி ஓகே, அவர் இறந்ததுக்கு ஏதாவது திருடணும் அந்த வேலையா தான் இருக்கும், மற்றபடி வேற ஒன்றும் இருக்காது. சரி டிம் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு கார் வருது, அதுல இருந்து ஒரு அழகான பொண்ணு இறங்குறா. டிம் அப்படியே வாயை பழந்து பார்த்துட்டு இருக்கும் போதுல ஒரு வயசான பாட்டி, இவங்க தான் லாயரா, நான் வந்து லாயர், நீங்க தான் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா. சரி நீங்க யாருன்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து கேட்டா. நான் வந்து ஜார்ஜோட பொண்ணு, என் பேர் ரெபேக்கா அப்படின்றா. அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியம், ஏன்னா ஜார்ஜ் எப்பயுமே தனியா தான் இருப்பாரு, அவங்களுக்கு குழந்தை இருக்குங்கிறதே இவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த லாயர் நம்ம தனியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து டிம்மு கிட்ட பேசினா. அங்கே இந்த மாதிரி ஒரு உயில் இருந்துச்சு, அதில் உங்கள் நம்பர் இருந்துச்சு, அதை வச்சு தான் கால் பண்ணேன்னு சொன்னாங்க. சரி உயிலை வாசிச்சு பார்த்தீங்களான்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, நான் அதெல்லாம் எதுவும் பார்க்கலன்னு சொன்னா. போலீஸாக இருந்துட்டு இதை விட உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்குன்னு சொல்லி அந்த லாயர் வந்து கேட்குது. சரி ஓகே, நான் சொல்கிற நேமெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, அவங்கக்கிட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நேம்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. இவருக்கு இப்படியே தடுமாறுது. சரி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுச்சு லாயரு. போகிறதுக்கு முன்னாடி அந்த லாயர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இந்த ரெபேக்கா வந்து யாருமே சொல்லாமல் அவங்க அப்பா இறந்தது தெரிஞ்சு எப்படி இங்கே உடனே வந்து நின்னா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க பேர் சொன்னவங்க எல்லாரும் ஒரு வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ரெபேக்கா என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேயே தத்து கொடுத்துட்டாரு, எங்கள் அம்மா பிறந்தோடனே இறந்து போயிட்டாங்க, சர்ச் மூலியமாக தான் தத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டர் எல்லா டீட்டெயிலையும் வாங்கிக்கிறான். அப்போ நம்ம டிம் என்ன கேட்குறாருன்னா, உங்க அப்பா இறந்ததை யாருமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, எப்படி உங்களால அமெரிக்கால இருந்து இவ்வளோ சீக்கிரமா அந்த இடத்துக்கு வர முடிஞ்சுன்னு கேட்டா. இல்ல நான் நேத்தே வந்துட்டேன், இந்த ஊர்ல தான் இருந்தேன், பட் ஆனா ஊருக்குள்ள வரல, இது வரைக்கும் அவரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு நான் போனதே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போலே அங்க இருக்கவங்களுக்குலாம் டவுட்டு. இந்த பக்கம் ரெபேக்கா பேசுறது எல்லாத்தையுமே லில்லியும் செபாஸ்டினும் வெளியே இருந்து கேட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவரோட அப்பா இறந்துருக்காரு, பட் ஆனா அவ மூஞ்சில சந்தோஷம் தெரியுதுன்னு சொல்லி செபாஸ்டின் சொன்னா. இல்ல அது போக அவகிட்ட பதட்டம் தெரியுது, இவதான் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணியிருக்கா, அதை சீக்கிரமா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு லில்லி வேற சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம மாப்பியா என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அங்க ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு தேட சொல்லியிருப்பாங்க போல. தேடிட்டு தோட்டத்து பக்கமா புள்ள பார்த்தானே மேய இறங்கிட்டான் உள்ள. இந்த பக்கம் ரெபேக்கா என்ன சொல்றானா, நாங்க வந்து பெண்ணு, ஆனா எங்க அண்ணனை வந்து சவுத் ஆப்பிரிக்காலே எங்கேயோ வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு அண்ணன் இருக்குங்கிறதையும் சொல்றா. அப்பதான் அந்த லாயர் உள்ள வந்தோடனே என்ன சொல்றாங்கன்னா, இங்க நீ என்னடா பண்றன்னு சொல்லி ரிப்போர்ட்டரை கேட்டா. நான் வந்து நியூஸ் கவர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். முதல் இந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அவனை வெளியே அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஜார்ஜுக்கு ஒரு பையன் இருக்கான், அவனால நேர்ல வர முடியாதனால போன்ல நம்ம கூட கனெக்ட் ஆவான்னு சொல்லி அவனுக்கும் போன் கால் பண்றாங்க. இந்த பக்கம் அவங்க வீல வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு நல்லதும் பண்ணியிருக்கீங்க, ஒரு சில விஷயத்தில் கெட்டதும் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த லெட்டரை வாசிக்கிறாங்க. இந்த ரூமில் இருக்க 7 பேரில் ஒரு முட்டாள், ஒரு பேர்ட் ஷெப்பர்ட், ஒரு வெயில் கால ஆடு, ஒரு பனிக்கால ஆடு, ஒரு பலியாடு, அப்புறம் 2 கொலகாரவங்க, இதுங்க எல்லாரும் தான் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க. 2 கொலகாரங்கன்னு சொல்லையுமே அப்புறம் எப்படி நான் 2 கொலகாரங்களையும் கண்டுபிடிப்பேன்னு போலீஸ் சொல்றான். அப்போ இங்கிட்ட ஒருத்தன் என்ன சொல்றானா,
நல்ல வேளை முட்டாள் யாருனாலே தெரிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு போலீஸை மீன் பண்ணி தான் சொல்றான். இங்க இருக்கிற எல்லாரும் வந்து வெறுங்கையோட போறீங்க அப்படின்னு சொல்லி எழுதின உடனே இந்த கறி வெட்டுற வந்து டென்ஷனா எந்திரிச்சு போறான். மூடிட்டு வந்து உட்காருடா அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லி லாயர் வாசிக்கிறாங்க. உங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவில வந்து அப்படியே கண்டி பண்ணி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட பையனுக்கு இந்த கேலப் கிட்ட 300 ஏக்கர் வந்து லீஸ் கொடுத்துருக்காராம். அந்த இடத்தையும் அவரோட பொண்ணுக்கு அந்த கேரவனையும் அப்புறம் அந்த ஆடுகள் அப்புறம் அங்க இருக்கிற 300 ஏக்கர் இடத்தையும் இதுக்கு முன்னாடி வேற ஒரு உயில் எழுதியிருந்தாராமா. அதுல வந்து மிச்சம் இருக்கிற எல்லா சொத்தையும் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிருந்தாரா. பட் ஆனால் இப்போ கையில் இருக்கிற உயில்ல மிச்சம் இருக்கிற எல்லா சொத்தையுமே வந்து பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. மிச்சம் என்னடா சொத்து இருக்க போது அவருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னா. ஆடுகளுக்கு இருக்கிற நோய்க்கான மருந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காராம். அந்த மருந்து பேரு உல்ஃபா. அதுக்கான போட்டனை ஒரு பெரிய கம்பெனி கிட்ட வித்திருந்திருக்காரு. $30 மில்லியன் அப்படின்னு சொல்லியும் போலீஸ்காரனுக்கு பொறையே ஏறிடுச்சு. என்னடா இது ஒரு மருந்து வித்தா இவ்வளோ அமௌண்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இங்கிட்டு வாசிட்டு இருக்கும் போதே வெளியே நம்ம மாப்பி அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த இதுக்குள்ள விட்ட தலையை எடுக்க முடியலன்னு அந்த இடத்தையே ரணகலமாக்கி அது மேல ஒரு துணி விழுகுது. அதை எடுத்துட்டு அப்படியே உள்ள ஓடுது. அந்த வீட்டுக்குள்ள ஓடினா இங்க இருக்க எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த இடத்தையே அப்படியே அல்லோல பட வைக்கிறான் நம்ம மாப்பி. அதுக்கப்புறம் எப்படியோ ஆடுகளை வந்து வெளியே பத்திட்டாங்க. இந்த மாதிரி பாத்துக்க ஆள் இல்லைன்னா ஆடுகள் இப்படிதான் நடந்துக்கும்னு சொல்லி அந்த கேபிள் சொல்றான். முடிஞ்சு டிம் அங்க இருந்து கிளம்பும் போது இந்த ரிப்போர்ட்டர் போய் நிப்பாட்டி நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, இந்த கேஸை வச்சு நான் ப்ரமோஷன் வாங்கிக்கிறேன், இந்த கேஸ்னால உனக்கும் நிறைய மரியாதை கிடைக்கும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா அவர் அதெல்லாம் தேவையில்லை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏன் நல்லா யோசிப்பாரு, என்னோட ஹெல்ப் உனக்கு கண்டிப்பா தேவைப்படும் சொல்லி டிம்மும் சரி ஒத்துக்கிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் போட்டானுங்க. அப்புறம் அங்கே நடந்தது எல்லாமே எல்லா ஆடுகளோடையும் சேர்ந்து லில்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ வந்து ஜார்ஜ் சொல்ற எல்லா கதையிலையும் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடுவா, ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஆமா அப்போ அந்த புக்கை வந்து நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்தா அந்த டிம் வந்து கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு லில்லி ஒரு பிளானை போடுது. அந்த பக்கம் ஏதோ லைட் தெரியுது, யாருன்னு பார்த்தா ரெபேக்கா அங்க சுத்திக்கிட்டு இருக்கா. லில்லி பாக்குது அங்க ரெபேக்கா எதையோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன இங்க தேடுறா அப்படின்னு பார்த்தா அவ எதையோ தேடி ரொம்பவே அப்செட் ஆகி உட்காந்துருக்கா. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டா. அங்கே இருக்கிற இன்னொரு ஆடு சொல்லுது அவள் வந்து பனிக்காலத்தில் பிறந்திருப்பா, அதனாலதான் அவர் துரத்தி விட்டார் போலன்னு சொன்னா. அப்போ அந்த க்ளூல வின்டர் லேம்ப்னு இருந்துச்சுல, இவ தான் கொலை பண்ணியிருப்பா, ரெபேக்கா தான் கொலை பண்ணியிருப்பான்னு எல்லா ஆடும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. நீங்க சொல்ற மாதிரி ஈஸியா சொல்லிட முடியாது, அதுக்கு ஏதாவது க்ளூ தேவைப்படும், கண்டிப்பா நம்ம இப்போ புக்கை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேரவனுக்குள்ள போய் அந்த புக்கை தேடலான்னு போறாங்க. பார்த்தா அந்த சொல்லிட்டு ஒரு ஆடு இருக்கும், அது மட்டும் வேகமா உள்ள போய் நான் தேடி எடுத்துட்டு வரேன்னு அங்கங்க சொதப்பி எப்படியோ புக்கை எடுத்துட்டு வந்துருச்சு. அந்த புக்கை கொண்டு போய் டிம்முக்கே தெரியாம வாசல்ல வச்சுட்டு வந்துடுறாங்க. இவனும் எடுத்து அதை படிக்க ஆரம்பிக்கிறான். லில்லியும் செபாஸ்டியனும் பேசிட்டு இருக்காங்க. செபாஸ்டியனை வந்து கார்னிவல்ல இருந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கார்னிவல் தான் என்னன்னு கேட்டா அப்பதான் கதையை சொல்ல ஆரம்பிக்குது. நான் வந்து இந்த திருவிழா போடுற இடத்துல இருந்தேன், என்னை வந்து எல்லாருக்கிட்டையும் காமிச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனா நைட் ஆனா யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல கொண்டு போய் ஆடும் சண்டை போட விட்டு அதுல காசு பார்ப்பாங்க. அதுல எனக்கு ரொம்பவே அடிபடும். நான் வந்து பனிக்காலத்துல பிறந்த ஆடு, அதனால ரொம்பவே தனியா இருந்தேன், எனக்குன்னு ஒரு கூட்டம் கிடையாது. என்னை அங்கேருந்து ரொம்பவே சந்தோஷமாக காசை கொடுத்து கூப்பிட்டு வந்தார் ஜார்ஜு. இந்த ஆட்டு மந்த கூட்டத்துலலாம் ஒரு தப்பான விஷயம் இருக்குது, பனிக்காலத்தில் பிறந்தாலே வந்து இந்த மாதிரி ஒதுக்கப்பட்டு வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஒருத்தன் தான் நானும் அப்படின்னு சொல்லியுமே லில்லிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னது நீயுமா அப்படின்னு. நைட்டு ஃபுல்லாக முடிச்சு அந்த புக்கை படித்து முடிச்சிருந்துருப்பார் போல். டோர் வழியாக பார்த்தா ஆடுகளாம் அங்கே இருக்குது. இந்த கேஸில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்போது இந்த ஆடுகளாம் கண்ணு முன்னாடி நடக்குது, எதுக்கு அப்படி சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். சரி பெருசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பான்னு பார்த்தா எல்லாரோட ஃபோட்டோவையும் ஒட்டி வச்சு மீன் ஆப்பர்ச்சுனிட்டி மோட்டிவ்னு போட்டு வச்சிருக்கான். சரி வேலையா போய் எப்படியாவது இந்த 3 விஷயத்துல எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டிருக்கதை நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டானுங்க. வந்து போய் அந்த ஆடு வெட்டுறவனை பார்த்தா நான் தான் அந்த மர்டர்னு சொல்லியிருப்பான் போல. ஏன்னா அவன் ஒரு வெஜிடேரியன், நான் வந்து கறி வெட்டி விற்கிறவன் சொன்னா சரி இவங்கிட்ட எந்த ஒரு மோட்டிவ் இல்லைன்னு வந்துட்டானுங்க. அடுத்து அந்த ஹோட்டல் வச்சிருக்க அந்த அம்மாவை போய் பார்த்தா அவங்களோட லெட்டர் உங்ககிட்ட எப்படி வந்திருக்கும்னு கேட்டா ஒருவேளை அந்த லெட்டர் வந்து தெரியாம இங்க விழுந்திருக்கும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. சரி ஓகே இவங்க கிட்டே எந்த ஒரு மோட்டிவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் கேபில் போய் பார்த்தா நீ எப்படி வந்து அவர் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு கேட்டா என்னோட லீஸ் அவர் கேன்சல் பண்ணிட்டாரு, அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்றான். கடைசி வரைக்கும் லீஸ்ல சைன் போடாமே செத்து போயிட்டாருன்னு இவன் வருத்தம். சரி ஓகே அவர் எதுக்கு உன்னோட இதை வந்து கேன்சல் பண்ணணும்னு கேட்டா அதான் உயிலே எழுதியிருக்கேன் நான் தான் பேர்ட் ஷெப்பர்டு. அப்ப இவனுக்குமே கொஞ்சம் மோட்டிவ் இருக்கு, அவன்கிட்டே விசாரிச்சுட்டு போயிட்டானுங்க. அப்புறம் சர்ச் ஃபாதர்கிட்ட போய் எதுக்கு வந்து சார்ஜ் வந்து சாகிறதுக்கு முதல் நாள் உங்களுக்கு அவ்வளோ டொனேஷன் கொடுத்தாருன்னு கேட்டா ஜார்ஜ் வந்து அவங்க பிள்ளைங்க 2 பேரையுமே சர்ச் மூலியமா தான் தத்து கொடுத்தான், என்கிட்ட காசு இல்லைன்னு. பட் ஆனால் காசெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களை திருப்பி வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா அது சர்ச்சோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வராது, அதனால யாருக்குமே தெரியாம அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுத்தா எனக்கு காசு தரேன்னு சொன்னான். ஆக்சுவலி அந்த காசை நான் எனக்காண்டி யூஸ் பண்ணல,
சர்ச்சோட மேம்பாட்டுக்காக தான் யூஸ் பண்ணேன்னு இவர் ஒரு இதை சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெபேக்கா கிட்ட போய் கேள்வி கேக்குறாங்க. அவர் இறந்த அன்னைக்கு நைட்டு 8 to 11 எங்க இருந்தீங்கன்னு கேட்டா ஹோட்டல் ரூம்ல இருந்தேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இவளுக்கு இன்னொரு பேர் இருக்காமா, மிஸ் கிராம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு. எதுக்கு நீங்க பேரை மாத்திக்கிட்டீங்கன்னு கேட்டா, என்னோட பாஸ்ட் லவர் ஒருத்தர் இருக்கான், அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணேன், எல்லாத்துக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கும்லன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா இவ மேலதான் எல்லாத்துக்குமே டவுட். ஏன்னா ரொம்பவே பதட்டப்படுறா, பொய் சொல்றா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, இது வரைக்கும் ஜார்ஜோட அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டா, இது வரைக்கும் நான் போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. இந்த பக்கம் லில்லி புலம்பிக்கிட்டு இருக்கு. அவ ஏதோ பொய் சொல்றா, எல்லா ஆடுகளும் சேர்ந்து ரெபேக்கா தான் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பக்கம் அந்த வின்டர் லேம்ப் மட்டும் வந்து சொல்லுது கண்டிப்பா அவ பண்ணிருக்க மாட்டா. எப்படி நீ அதை சொல்றேன்னு சொல்லி லில்லி கேட்டா, உடனே வின்டர் லேம்ப் சொல்லுது அவ மேலயுமே வந்து ஜார்ஜோட வாசம் தான் வந்துச்சு, நான் வந்து அவரோட செல்லக்குட்டின்னு சொல்லும் போது லில்லி ஒரு விஷயத்த யோசிக்குது. அப்ப நீ தானே சொன்ன அன்னைக்கு நைட்டு வந்து அவ மேல அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, இந்த கூட்டத்துல யாரோ ஒரு ஆள் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க, யாருன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. கிளவுடுன்னு அங்கே ஒரு ஆடு இருந்திருக்கும், அது இதுக்கு முன்னாடி ரெபேக்காவை பார்த்து அவ மேலே அதே ஸ்மெல் தான் வருதுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் தூரமாக இருந்தா நீ எப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அது ரொம்பவே பளபளப்பாக இருந்துச்சு, அது பார்க்கறதுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் ஒன்றும் கொலகாரி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஆடு வேற பேசிக்கிட்டு இருக்கு. எதை பற்றி நீ பேசுறேன்னு சொல்லி கேட்கும் போலதான் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து கொண்டு வந்து அந்த கிளவுட் கொடுக்குது. சரி, இது எங்கேருந்து உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி லில்லி கேட்டா, அப்போ தான் அந்த கிளவுட் ஆடு சொல்லுது, ஜார்ஜ் இறந்த அன்னைக்கு அவளை நான் வந்து நம்மளோட இடத்துல பார்த்தேன், என்னை பார்த்து அவ கூட ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னா, எனக்கு ரொம்பவே பசிச்சுன்னு சாப்பிட போயிருந்தேன், அப்பதான் இந்த இது கீழே கலண்டு விழுந்துருச்சு, அதை எடுத்துட்டு வந்தேன், எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. உனக்கு கூடவே ஆசை வருது அப்படின்னு சொல்லி எல்லா ஆடுகளும் பாக்குதுங்க. அப்ப இந்த ஆதாரத்தை வச்சு ரெபேக்கா தான் வந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லி எல்லா ஆடுகளும் முடிவு பண்ணிருச்சு. லில்லிக்கும் ஆதாரம் கிடைச்சிருச்சு. அந்நேரம் செபாஸ்டியன் வந்து சொல்லுது, இந்த பிரேஸ்லெட்டை மட்டும் வச்சு நீங்க எப்படி அவ தான் கொலைகாரின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டா, அவ வந்து போலீஸ் கிட்ட போய் சொன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்ததே இல்லைன்னு சொன்னா, ஆனா அவ வந்திருக்கா, எதுக்கு இதை வந்து போலீஸ் கிட்ட இருந்து மறைக்கணும், அப்ப அவதான் வந்து கொலகாரி. அது மட்டும் இல்லாம அவ வந்து வின்டர் காலத்துல பிறந்தவ, கண்டிப்பா அவதான் கொலகாரி அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே செபாஸ்டியன் பாக்குது. இப்படி சொல்லிட்டே இருக்கும் போல எல்லாத்தையுமே சொல்லு, ஏன் நிப்பாட்டிட்ட, உங்களுக்கு வந்து பனிக்காலத்துல பிறந்தாலே வந்து அவங்க எல்லாம் ரொம்பவே மோசமானவங்க அப்படித்தானே நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முதல்ல இருந்தே ரெபேக்காவை பிடிக்கல, ஏன்னா அவ பனிக்காலத்துல பிறந்தவ, இதை விட முக்கியமான காரணம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா, கண்டிப்பா அவங்க அப்பாவை அவ கொலை பண்ணியிருந்திருக்க மாட்டான், உங்களுக்குலாம் சுய புத்தியே இல்லாத ஆட்டு மந்தைகள் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு செபாஸ்டியன் அங்க வந்து கிளம்பிருச்சு. அப்புறம் மாப்பி போய் டிம்மை பார்த்து அவனோட தொப்பியை தூக்கிட்டு இங்கே வரைக்கும் கூட்டு வந்துருது. கரெக்டாக அந்த பிரேஸ்லெட் இருக்க இடத்த காமிச்சு இவனுக்கு ஒரு க்ளூவையும் கொடுத்துட்டாங்க. அந்த க்ளூவை பார்த்தோன்னே டேரெக்டாக டிம் கிளம்பி அவ ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கே போயிட்டான். அவன் ரூம்ல எல்லாத்தையும் செக் பண்ணா அந்த ஷூல அந்த ட்ரீயோட சீடு இருந்திருக்குன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஊர்ல ஒரு ட்ரீ இருந்திருக்கும், அந்த ட்ரீயோட விதையில இருந்தா விஷம் எடுத்து அவங்க அப்பா கொடுத்ததா சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த விதை இவளோட ஷூல இருக்கதை பார்த்து இவ தான் வந்து அதை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து டிம் கூட்டிட்டு வந்துடுறான். அப்புறம் டிம் வந்து அவளை விசாரிச்சுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் லில்லி வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கு. எங்க அப்பா எனக்கு லெட்டர் எழுதுனது எல்லாமே உண்மைதான், எனக்கு வந்து ஒரு பயம், நான் வந்து அவரை பார்த்துட்டு கிளம்பிட்டேன், அது வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு, அவர் என்கிட்ட சொன்னாரு இனிமே இந்த ஆடுகள் எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்கணும்னு, அப்புறம் எதுக்கு நான் வந்து எங்க அப்பாவை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு லில்லி அதோட இடத்துக்கு வந்து மாப்பி கூட பேசிக்கிட்டு இருக்கு. நாளையில இருந்து கேபிள் தான் நம்மளோட புது ஷெப்பர்ட், ரெபேக்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சரி வா நம்ம போய் பக்கத்துல அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பி கூப்பிடுது. இது வரைக்கும் நம்ம இதை தாண்டி போனதே இல்லையே, நாளைக்கு எல்லாரும் ஒன்னா தானே இருக்க போறோம், நம்ம ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல, ஒரே பனி மூட்டமா இருக்கு. திடீர்னு பெல் சத்தம் கேக்குது. பார்த்தா எல்லா ஆடுகளும் அப்படியே ரொம்ப கொடூரமா இருக்குதுங்க. நாளையில இருந்து அவன் தான் எங்களுக்கும் ஷெப்பர்ட் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து ஓடுங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல பேசுது. அவ பயந்து போய் அங்க இருந்து ஓடி உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது அந்த கறி வெட்டுறவனும் இந்த கேபிளும் சேர்ந்து இந்த ஆடுகள் எல்லாம் வெட்டி எக்ஸ்போர்ட் பண்றானுங்க போல. அப்ப நம்ம தப்பான ஆளை வந்து கண்டுபிடிச்சிட்டோமா, நாளைக்கு கேபிள் கிட்ட நம்ம போனோம்னா நம்மளே வெட்டி கூறு போடுவான் அப்படிங்கறத லில்லியும் மாப்பியும் கண்டுபிடிச்சு அதுக்குள்ள அந்த நாய் அங்க வந்துருதுங்க. அதனால அதை பார்த்து பயந்து வேகமா ஓடுறாங்க 2 பேரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல லில்லி மாட்டிக்கிற மாதிரி இருக்கா. அந்நேரம் செபாஸ்டியன் தான் வந்து காப்பாத்துது. அந்த சண்டையில கடைசி செபாஸ்டியன் செத்தே போயிருது. எப்படி இது தப்பா பண்ணேன், நான் அந்த இடத்துக்கு வந்தனால தான் செபாஸ்டியன் செத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி ரொம்பவே கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அங்கேருந்து தப்பிச்சு வந்த மாப்பியும் லில்லியும் இருக்கிற எல்லா ஆடுகிட்டையும் நம்ம இங்கேருந்து போயே ஆகணும், இங்கேயே நம்ம செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு போகலான்னு ட்ரை பண்ணா, நம்மலாம் மேகமாக மாறிடுவோம் தானே சொன்னீங்க, இப்போ என்ன புதுசாக ஏதோ சொல்கிறீங்க, நாங்கள் அதை நம்ப மாட்டோம், இங்கேருந்து வரமாட்டோம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் எல்லாரும் போயிடுறாங்க. அதனால லில்லிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாரையும் நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போதுல டக்குன்னு ஜார்ஜ் வந்து கண்ணுக்கு தெரியுறாரு. நான் செய்கிறது எல்லாமே தப்பா அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் கிட்ட கேட்டா,
நானுமே வந்து என் வாழ்க்கையில ஒருத்தரை இழந்திருக்கேன். நீ வந்து செபாஸ்டியனை இழந்தது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் ஆனா இங்க இருக்கிற யாரையுமே எவனுமே தொட முடியாது. ஏன்னா என்னோட செல்லக்குட்டி லில்லி நீ தான் இருக்கேல, எல்லாருமே கண்டிப்பா காப்பாத்திருவ அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சா அது அப்படியே கிரீன் கலர்ல இருக்கு, ஒரு கையில ப்ளூ கலர்ல இருக்கு. இதை வச்சு ஏதோ ஒரு க்ளூவை வந்து லில்லி கண்டுபிடிச்சிச்சு. இப்ப என்னால இப்ப கொலகாரனை கண்டுபிடிக்க முடியும். ஆனா நான் ரொம்பவே பெருசா இருக்கேன், எனக்கு குட்டியா யாராவது தேவைன்னு சொல்லும் போல நம்ம வின்டர் லேம்ப் வெளியே வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுது. உடனே 2 பெயிண்ட் டப்பாக்குள்ளேயும் காலை விட சொல்லுது. ஒன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து க்ரீன் கலர். அப்படியே வின்டர் லேம்பை கூட்டிட்டு டிம்மோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம லில்லி சொல்ற மாதிரி நம்மளோட வின்டர் லேம்பும் அங்க ஏதோ ஒன்று வரையுது. அங்க இருக்க போர்டெல்லாம் தள்ளி விட்டு இது எல்லாத்தையுமே ரெபேக்கா பார்த்துட்டு இருக்கா. என்ன நடக்குதுன்னு சொல்லி அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு வின்டர் லேம்பும் லில்லியும் அவங்க இடத்துக்கு போயிட்டு யோசிக்கிறாங்க, கண்டிப்பா நம்மளுக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து ஆஃபீஸை பார்த்தா என்ன இப்படி கிடக்கு, என்ன ஆடு வந்துருச்சுன்னு சொல்ல போறியான்னு கேட்டா, இல்ல பெரிய ஆடு சொல்லி ஒரு குட்டி ஆடு வந்து தான் அந்த வேலையை பார்த்துச்சு, என்னன்னு பாரு, ஏதாவது உனக்கு புரியுதான்னு சொல்லுன்னு கேட்டா. என்னன்னு சொல்லிட்டு டிம் பாக்குறான். பார்த்தா ரெபேக்காவோட போட்டோ, ஜார்ஜோட போட்டோ, அப்புறம் அந்த பெயிண்ட் எல்லாம் இருக்கு. இதை பார்த்தா ஏதாவது தெரியுதான்னு கேட்டா அவனுக்கு எதுவுமே தெரியல. அந்த பெயிண்ட்டை கையால அழிச்சிட்டு ஐம்சார்ல ரெபேக்காவை கூட்டிட்டு வெளியே வந்து இருக்கிற ஆபீசர்கிட்ட ஒப்படைக்கிறான். அந்நேரம் அவன் கையை காமிச்சா பச்சை கலர்ல இருக்கு. அதான் நம்மளோட அந்த ஆடுகள்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஒரு லில்லி வந்து ஒரு சத்தம் விடுது. அதனால என்னமோ டிம்முக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. கண்டிப்பா ரெபேக்கா வந்து ஜார்ஜ் கொலை பண்ணல, அவனை யார் கொலை பண்ணாங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்டா சுத்தி நம்ம லாயரை கை காமிக்கிறாங்க. நான் தான் அந்த உயிரில இருந்த முட்டாளா இருந்திருப்பேன், ஆனா இப்ப நான் வந்து தெளிவாயிட்டேன். ரெபேக்கா இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அவள் தான் நம்மளுக்கு வந்து கொலகாரி மாதிரி தெரிஞ்சிருக்கா. இது எல்லாத்தையுமே கொலகாரன் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். அந்த உயிரில் இருந்த எல்லாருமே இந்த இடத்துல தான் இருந்தோம். பட் ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த இடத்துலையும் இல்லை, இந்த கண்ட்ரிலேயே இல்லை. அவன் தான் ஜார்ஜோட பையன். ரெபேக்காட்ட சொல்கிறான், எப்படி வந்து உனக்கு உங்கள் அப்பா சொத்து மதிப்புள்ள வில்ல அனுப்புனாரோ அதே மாதிரி அவனுக்கும் அனுப்பியிருப்பாங்க. அவன் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே கலெக்ட் பண்ணி இருந்திருக்கான். அந்த 30 மில்லியன் அவனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக உயிரை மாற்றி எழுதி அவரையே அன்னைக்கு நைட்டு வந்து கொலை பண்ணி இருந்திருக்கான். நீ அன்னைக்கு அங்கே வந்திருக்கேங்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னைய பிளான் பண்ணி இதில் மாட்டி விட்டுருக்கான். அந்த உயிர்லையுமே வந்து ஒரு ரெபேக்காவை பேரில் தான் எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருந்தாரு. ஒருவேளை பையன் மேலே எழுதி வச்சிருந்தா எல்லா சந்தேகமும் அவன் மேலே போயிருந்திருக்கும். அவன் நேக்கா வந்து காயினை மூவ் பண்ணியிருக்கான். ரெபேக்கா ஜெயிலுக்கு போயிட்டா அப்படின்னா எல்லா சொத்துமே வந்து அந்த பையனுக்கு தான். இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருக்கான். பட் ஆனால் கொலகாரன் நம்ம கூட்டத்தில் தான் இருக்கான், வேற எங்கேயுமே போகலை. நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு அவனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை காய்ச்சி கரெக்டாக ரிப்போர்ட்டரை பார்த்து கை காமிக்க, நீ என்ன சொல்கிற, நான் கிடையாது, நான் எங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கேன், இங்கே தானே இருக்கேன். ஆமா கரெக்ட் தான், பட் ஆனால் நீ உன்னோட பேரையே மாற்றி இருந்திருக்கணும். நீ தான் இந்த ஊருக்குள்ள அவர் இறந்த அன்னைக்கு புதுசாக வந்த ஒரே ஆளு. ரெபேக்கா அந்த இடத்துக்கு வரப்போறத அவர் உன்கிட்ட கண்டிப்பாக சொல்லி இருந்திருப்பாரு. நீ அதை வச்சுதான் ரெபேக்காவை அந்த கொலை கேஸ்ல மாட்டி விடலான்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருந்திருக்க. பிளான் ரொம்பவே சிம்பிள். நீ எங்க ஊர்ல நடக்கிற ஃபங்க்ஷனை பார்த்து ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி உள்ள வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போற மாதிரி போயிட்டு அன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சிருக்கு. அவரோட கேபினுக்கு போய் நீ அவரோட அந்த ட்ரிங்க்ஸில் விஷத்தை கலந்து அவரை கொலை பண்ணியிருந்திருக்க. அதுக்கப்புறம் உயிலையும் மாற்றி வச்சிருந்திருக்க. ஆனால் நீ எதிர்பார்க்காம நடந்த ஒரே விஷயம், அவர் அங்கேருந்து எந்திரிச்சு உன்னை அட்டாக் பண்ண வந்திருக்காரு. அந்த சமயம் கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்திருக்கு. அங்கேயே அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரெபேக்கா மேலே எல்லா பழியும் தூக்கி போட்டு நீ தப்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்ட. அதே மாதிரி உயில் வாசிக்கும் போது கண்டிப்பாக உன்னை அந்த இடத்துல லாயர் இருக்க விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீ வெளியே போயிட்டு அசால்ட்டாக ஃபோன் பேசிட்ட. அதுக்கப்புறம் ரெபேக்காவோட ரூமுக்கு போய் எல்லாமே அவளுக்கு ஏற்ற மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு நீ நேராக இங்கே வந்துட்ட. இதில் பெரிய தப்பு என்னன்னா, ஜார்ஜோட கை, அவரோட ஒரு கையில் ப்ளூ கலர் இருந்துச்சு, இன்னொரு கையில் க்ரீன் கலர் இருந்துச்சு. ப்ளூ கலர் வந்து அந்த மருந்து, ஆனால் க்ரீன் கலர் எங்கேருந்து வந்துச்சு, என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆடுகள்லாம் பார்க்குறான். ஒரு கையில் இருந்த ப்ளூவும் உன் தலையில் இருந்த எல்லோவும் ஒரே இது. நீ உன் மண்டைக்கு சாயம் அடிச்சிருந்திருக்க. நான் இதே கலரை வேற ஒரு இடத்துல பார்த்தேன். எங்கன்னா நீ தங்கி இருந்த லாட்ஜில் அந்த பில்லோ கவரில் அந்த கலர் இருந்துச்சு. எப்படியோ எல்லாரும் நம்மளை பார்த்தோன்னே ஜார்ஜோட பையன் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நீ உன்னோட தலைக்கு கலர் அடிச்சு கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களாம் பண்ணிட்டு ஊருக்கு வந்திருக்க. எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண. பட் ஆனால் கெட்ட நேரம் மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு உன் பிளான் எல்லாத்தையும். நீ தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லி டிம் இங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சரி இவ்வளோ பேசுறியே, இது எல்லாத்துக்கும் உன்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு சொல்லிட்டு தெனாவட்டா பேசுகிறான் அந்த ரிப்போர்ட்டர். அப்போ நம்ம டிம் அவரோட முடியை எடுத்து வச்சுட்டு, என்ன இந்த முடியை வச்சா கண்டுபிடிக்க போகிற, ஆமாம் என்னோட தலைக்கு நான் கலர் பண்ணியிருக்கேன், என் பல்லுக்கு வேக்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எவ்வளவோ பண்ணியிருக்கேன், இதை வச்சு ஒரு இதுவும் உன்னால் பண்ண முடியாது, இந்த கேஸை நகட்டவே முடியாது அப்படின்னு பேசியே நம்ம டிம் ரொம்பவே புத்திசாலித்தனமா இந்த ஹேரை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சு போயிருமே நீ தான் ஜார்ஜோட பையன், நான் எதுக்குடா போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும்னு பெரிய பாயிண்டா தூக்கி போட்டாரு. அவனுக்கு அப்படியே ஷாக்கு. அங்கேருந்து தப்பிச்சு
ஓட பாக்குறான். இது தெரிஞ்ச உடனே பின்னாடியே டிம்மு ஓடுறாரு. பிடிக்கும்ல, அவன் கார் எடுத்துட்டு கிளம்பும் போதுல அங்கதான் நம்மளோட ட்வின் ஆடு 2 இருக்கு. லில்லி இருந்துட்டு இத்தனை நாள் நான் வந்து நோன்னு சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு காட்டுங்கடா அவங்களோட கெத்த அப்படின்னு சொன்னா கரெக்டா 2 ஆடும் போய் முட்டி அந்த காரையே அப்படியே நிலக்குலைய வைக்குதுங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரவங்க அந்த ரிப்போர்ட்டரை பிடிச்சி அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ரிபேக்காவும் ரிலீஸ் ஆயிட்டா. அப்புறம் எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. பார்த்தா நம்ம வின்டர் லேம்பை மட்டும் விட்டுட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்பிட்டானுங்க. இங்கே ரெபேக்கா வந்து ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு போகும்போது அந்த லேடி கொடுக்குறாங்க ஒரு லெட்டரை. உங்க அப்பா இதை கடைசியாக உனக்கு தான் எழுதினாரு, நான் அவரை லவ் பண்ணேங்கிறதே இப்போதான் சொல்லுது. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு, பட் ஆனால் எங்கள் அம்மாவோட பேர் மட்டும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அப்போதான் அந்த லேடி சொல்கிறாங்க, உன் அம்மாவோட பேர் லில்லி அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அந்த ஆடு வெட்டுறவனும் கேபிளும் 2 பேர் வந்து ரெபேக்கா கிட்ட எங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நீங்க என் கூட சேர்ந்துக்கிறீங்களா, நிறைய காசு பணம் பார்க்கலான்னு சொன்னா அதெல்லாம் என்னால முடியாது, இன்னும் நிறைய ஆடுகள் வாங்குறதுக்கு எனக்கு லோன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு வக்கீல்கிட்ட கேட்டா அவங்களும் சரின்னு சொல்றாங்க. கடைசி ரெபேக்கா வரும்போல பார்த்தா பக்கத்துல இருக்க எல்லா ஆடுகளையுமே அவ வாங்கிட்டு அந்த இடத்துல இந்த ஆடுகளோட சேர்ந்து அந்த பல ஆடுகளும் சேர்ந்து அந்த இடத்துல சந்தோஷமா வாழ்ற மாதிரி இந்த படம் இங்க முடியுது. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது ஆட்டு மந்த மாதிரி பின்னாடியே போகாதுன்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னா இந்த படத்தை ஷேர் பண்ணி விட்டு அவங்கள பார்க்க சொல்லுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். பை கைஸ்.